வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ்மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரான்ஸ் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் பிரதமர் மோடி சந்தித்து இந்தியா ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார். திருட்டு மாடல் அரசின் ப்ளூ பிரிண்டை தமிழக மக்களே சுக்குநூறாக கிழித்து எறிந்துவிட்டனர். தாவேக தொழில்நுட்ப பிரிவு அணி அதிரடி அறிவிப்பு. குறுவை சாகுபடிக்கு தொகுப்பு திட்டம் என்று நாடகமாடும் தமிழக அரசு. முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ஈரான் விதிமீறல்களை மீறினால் அதன் அணுசக்தி கட்டமைப்புகளை ராணுவ நடவடிக்கை மூலம் முற்றிலுமாக அழிக்க அமெரிக்கா தயங்காது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. தர்மசாலாவில் நடைபெற்ற இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் லீக் ஆட்டம். பிரேசில் மொராக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி டிரா. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி தனது ஒருவார கால ஐரோப்பிய பயணத்தின் முதல் கட்டமாக பிரான்ஸ் சென்றடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடி தனது ஒருவார கால ஐரோப்பிய பயணத்தின் முதல் கட்டமாக பிரான்ஸ் சென்றடைந்தார். அப்போது தரையிறங்கிய அவருக்கு நைஸ் நகரில் உள்ள விமான நிலையத்தில் பிரான்ஸ் அரசின் ராணுவ மரியாதை ஏற்றார். தொடர்ந்து அவரை புலம்பெயர் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். இதையடுத்து நடைபெறும் ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை, ஒத்துழைப்பு, விண்வெளி, இந்தியா ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்டவைகள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக விவாதிக்க உள்ளனர். இதைத் தொடர்ந்து நைஸ் நகரில் உள்ள கண்காட்சி வளாகத்தில் நடைபெறும் பாரத் இன்னோவேட்ஸ் 2026 கண்டுபிடிப்பு மற்றும் புத்தொழில் மாநாட்டை மோடியும் மேக்ரானும் இணைந்து தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 120 அதிநவீன டீப் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், 15 முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள 500க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் இக்கண்காட்சியில் பங்கேற்கின்றனர். இதையடுத்து பிரதமர் மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கின்றார். வாய்ப்பு கிடைக்கும் துறையில் எல்லாம் கட்சி நிதி என மக்கள் பணத்தை திருடிய திருட்டு மாடல் அரசின் ப்ளூ பிரிண்டை தமிழக மக்களே சுக்குநூறாக கிழித்து எறிந்துவிட்டனர் என தாவேக தொழில்நுட்ப பிரிவு அணி தெரிவித்துள்ளது. தாவேக தொழில்நுட்ப பிரிவு அணி தனது சமூக வலைதள பக்கத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுகவை பார்த்து தாவேக காப்பியடித்துள்ளது என்று குற்றச்சாட்டு தொடர்பாக பதிவிட்டுள்ளது. அதில் முன்னாள் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மு.க.ஸ்டாலின் பொறாமையில் புகைச்சலில் அழுது வடிந்திருக்கின்றார் என்று விமர்சித்து உள்ளது. தங்கள் தலைவர் தமிழ்நாட்டின் நம்பிக்கை சக்தி என்றும் இதை 2026ஆம் ஆண்டு தேர்தல் முடிவின் வாயிலாக கூட தெரிந்து கொள்ளாமல் அவர் பேசுகின்றார் என்று தெரிவித்துள்ளது. வாய்ப்பு கிடைக்கும் துறையில் எல்லாம் கட்சி நிதி என மக்கள் பணத்தை திருடிய திருட்டு மாடல் அரசின் ப்ளூ பிரிண்டை தமிழக மக்களே சுக்குநூறாக கிழித்து எறிந்துவிட்டனர் என்று கூறியுள்ளது. தங்கள் தலைவரின் பேச்சு பாணியை கூட காப்பி பேஸ்ட் செய்வது திமுக கூடாரம்தானே தவிர தங்கள் தலைவருக்கு அவர்களை காப்பியடிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்துள்ளது. பாஜகவின் மறைமுக அடிமையாக இருந்து நேர்முக அடிமையாக மாற துடிப்பவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து பேசலாமா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி என்ற ஒரு மோசடி நாடகத்தை முதலில் அரங்கேற்றியவர்கள் தற்போது அடுத்த நாடகமாக குறுவை சாகுபடிக்கு தொகுப்பு திட்டம் என அறிவித்துள்ளனர் என்று முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது யாரை நம்பியும் நாங்கள் இல்லை, திமுக தனித்து களமிறங்க தயாராகிவிட்டது என்றும் தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் 100% மத்திய அரசு நிதி தந்தது என்றும், ஆனால் தற்போது கொண்டு வந்துள்ள விபிஜி ராம்ஜி திட்டத்தில் 40% மாநில அரசு தர வேண்டும் என்றும் கூறினார். ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள தமிழக அரசு இந்த திட்டத்தை இது நடைமுறைக்கு சாத்தியமாகாதது என்று ஒன்று தெரிவித்துள்ளது. காவிரியில் இருந்து நீர் திறக்காமல் விவசாயிகள் கவலையடைந்து வரும் நிலையில் தமிழக அரசு 134 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதால் எந்த பயனும் இல்லை என்று கூறினார். தண்ணியே இல்லாமல் விவசாய கடன் தள்ளுபடி என்ற ஒரு மோசடி நாடகத்தை முதலில் அரங்கேற்றியவர்கள் தற்போது அடுத்த நாடகமாக குறுவை சாகுபடிக்கு தொகுப்பு திட்டம் என அறிவித்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார்.
துரைமுருகனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவரை பார்க்க அண்ணா அறிவாலயத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து வெளியேறியதாக தெரிவித்தார். கணிச்சாரு. அவர் போய் சேர்ந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுகவிலிருந்து அவர் போனது டிசிகாவுக்கு. டிசிகாவில் இடம் இல்லைன்னு சொன்ன உடனே போறதுக்கு இடம் இல்லாமல் அவர் போனது இன்றைக்கு தாவேகாவுக்கு. ஆனால் இன்றைக்கு லாட்டரி சீட்டு நடத்தி அதன் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வயிற்றறிச்சலை கொட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இன்னைக்கு லாட்டரி சீட்டுனால பல குடும்பங்கள் தற்கொலைக்கெல்லாம் ஆளான காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலே லாட்டரி ஒழிக்கப்பட்டது. ஈரான் விதிகளை மீறினால் அதன் அணுசக்தி கட்டமைப்புகளை ராணுவ நடவடிக்கை மூலம் முற்றிலுமாக அழிக்க அமெரிக்கா தயங்காது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் ஒபாமா அரசு ஈரானுடன் போட்ட ஒப்பந்தம் அந்நாட்டு அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான ஒரு எளிய பாதையை அமைத்துக் கொடுத்தது என்று குற்றம் சாட்டினார். தற்போது உருவாக்கப் போகும் புதிய ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை முற்றிலுமாக தடுக்கும் என்று கூறினார். புதிய ஒப்பந்தத்தின் மூலம் ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு உடனடியாக திறந்துவிடப்படும் என்று குறிப்பிட்டார். ஈரான் விதிகளை மீறினால் அதன் அணுசக்தி கட்டமைப்புகளை ராணுவ நடவடிக்கை மூலம் முற்றிலுமாக அழிக்க அமெரிக்கா தயங்காது என்று எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்கா ஈரான் இடையே மத்தியஸ்தராக பாகிஸ்தான் செயல்பட்டு வரும் நிலையில் ஒப்பந்தம் குறித்து பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் தனது சமூக வலையத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இரு நாடுகளுக்கு இடையிலான அமைதி ஒப்பந்தத்தின் இறுதி வடிவம் தயார் நிலையில் உள்ளது என்றும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இதற்கான மின்னணு முறையில் கையெழுத்து நடைபெற வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தரம்சாலாவில் நடைபெற்ற இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியின் ஆரம்பத்திலேயே மழை பெய்ததால் 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய ஆப்கான் அணி 24.5 ஓவர் முடிவில் 194 ரன்களை சேர்த்தது. பேட்டிங்கில் ரஹ்மானுல்லா குர்பாஸ் 104 ரன்களையும் ஹஷ்மதுல்லா ஷாஹிதி 27 ரன்களையும் எடுத்தனர். பந்துவீச்சு தரப்பில் இந்திய அணியின் குர்னூர் புரார், ஹர்ஷ்தீப் துபே ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 195 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. பேட்டிங்கில் சுப்மன் கில் 84 ரன்களையும் KL ராகுல் 39 ரன்களையும் குவித்து இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் கொண்ட இத்தொடரில் முன்னிலை வகிக்கின்றது. 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் லீக் ஆட்டத்தில் பிரேசில், மொராக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி டிராவில் முடிவடைந்தது. 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளில் நடைபெறுகிறது. இந்த தொடரில் குரூப் சி பிரிவில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் பிரேசில், மொராக்கோ அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 1-1 என்ற கணக்கில் டிராவில் முடிந்தது. இந்த ஆட்டத்தின் 21வது நிமிடத்தில் மொராக்கோ வீரர் இஸ்மாயில் சைபரி ஒரு கோலும், 32வது நிமிடத்தில் பிரேசில் வீரர் வினிசியஸ் ஜூனியர் ஒரு கோலும் அடித்தனர். டிராவில் முடிந்ததால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. 25 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதன் மூலம் பசுமையான நாகபுரியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இதையொட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாகபுரியில் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த 12 ஆண்டுகளில் நாகபுரியில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். நாகபுரி மாநகரிலும் மாவட்டத்திலும் 25 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தாயின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்னும் திட்டத்தில் பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள் ஆகியவற்றுக்கு 3 மீட்டர் உயரமுள்ள மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் சார்பில் நாடு முழுவதும் 1600 இடங்களில் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும்,
இவற்றில் 10 லட்சம் பேருக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். உயர்கல்வித்துறை லஞ்சம் ஊழல் இல்லாமல் செயல்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் உறுதியளித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தலைமையில் அனைத்து துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிகாரிகள் துறை தொடர்பான தகவல்களுடன் வர வேண்டும் என முரசொலி அறிவுறுத்தினார். பல கேள்விகளுக்கு துறை அதிகாரிகளை விட மாவட்ட ஆட்சியர் கலைவாணி நேரடியாக பதிலளித்ததால் எல்லாவற்றுக்கும் ஆட்சியர்தான் பதிலளிக்க வேண்டுமா என்று செல்வராஜ் வினவினார். மேலும் நீடாமங்கலம் பேருந்து நிலையம் நீண்ட காலமாக கட்டப்படாமல் இருப்பது குறித்து பூண்டி கலைவாணன் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஸ்வநாதன் நீட் விலக்கு கோரிக்கை தொடரும் எனவும் கர்நாடகாவின் மேகதாது திட்டத்தில் தமிழக அரசு அனுமதி வழங்காது எனவும் தெரிவித்தார். மேலும் உயர்கல்வித்துறை லஞ்சம் ஊழல் இல்லாமல் செயல்படும் என்று உறுதியளித்தார். இதில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உயர்கல்வித்துறை அமைச்சரும் நீட் வேண்டாம் என்பதில் நாங்கள் தமிழகத்தில் கவனமாக இருக்கிறோம். நீட் தேர்வை விலக்க வேண்டும் என்பதில் இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்களுடைய அரசாங்கம் என்பது நீட் தமிழகத்திற்கு விலக்க வேண்டும் என்பது கவனமாக இருக்கிறோம். ஆனால் நீட்டில் நடைபெறுகிற குளறுபடிகள் எல்லாம் மத்திய அரசை சார்ந்தது. கடந்த மே மாசம் 3ஆம் தேதி நீட் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. அது எப்படி ஆச்சு என்பதுதான் எங்க எல்லாரோடையும் கேள்வி. ஆனா அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்க? மே மாசம் ஜூன் மாசம் 23ஆம் தேதி மறு தேர்வு நடத்துறேன்றாங்க. 2017 லீக் ஆச்சு. அதனால எங்களுடைய கவலை என்னன்னா, நீட் தேர்வு நடத்துங்க, ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் எங்களுக்கு வேண்டாம். வாகனங்களில் எரிபொருளாக 100 விழுக்காடு எத்தனாலை பயன்படுத்துவதற்கான கோப்பில் தான் கையொப்பமிட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாகபுரியில் சர்க்கரை ஆலைகளின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாகனங்களில் 100 விழுக்காடு எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவதற்கான கோப்பில் தான் கையொப்பமிட்டுள்ளதாக கூறினார். 100 விழுக்காடு எத்தனாலில் இயங்கும் காரை மாருதி சுசுகி நிறுவனமும், இருசக்கர வாகனத்தை ஹீரோ மோட்டார் நிறுவனமும் தயாரித்துள்ளதாகவும் அவை சந்தையில் வேகமாக விற்பனையாவதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார். இதையடுத்து டொயோட்டா, சுசுகி, எம்ஜி, ஹுண்டாய் நிறுவனங்களும் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறினார். பெட்ரோலுக்கு சிறந்த மாற்று எரிபொருளாக எத்தனால் தான் விளங்கும் என்று குறிப்பிட்டார். மின்னார் பகுப்பு மூலம் நீரிலிருந்து ஹைட்ரஜன் பிரித்தெடுத்து அதை எரிபொருளாக பயன்படுத்தும் நாள் நெடுந்தொலைவில் இல்லை என்றும் நிதின் கட்கரி தெரிவித்தார். இலவச வேட்டி சேலை கடந்த ஆட்சியில் வெளி மாநிலங்களில் கொள்முதல் செய்தனர் என்று கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி கலந்து கொண்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக கூறினார். மக்களின் முக்கிய பிரச்சனைகளான பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்க ஜூலை 15ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இலவச வேட்டி சேலை கடந்த ஆட்சியில் வெளி மாநிலங்களில் கொள்முதல் செய்தனர் என்று குற்றம் சாட்டினார். விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் அந்த போக்குவரத்து பிரச்சனைகள் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பாலாறு பிரச்சனைகள் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த டேட்டாலாம். ஸோ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது ஒரு நாளையில் செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. எல்லாமே என்னங்கிறது கலந்து ஆலோசனை பண்ணிட்டு கோவை அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனை, பேருந்து நிலையங்கள் என பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் சம்பத்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுமக்களிடமும் அங்கு பணிபுரியும் பணியாளர்கள், அலுவலர்கள், மருத்துவர்கள் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள ஆய்வகங்கள், மருந்து வழங்கும் இடம், படுக்கை வசதிகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த அவர் அங்கு சிகிச்சை பெறுபவர்களிடமும் சிகிச்சை எவ்வாறு உள்ளது என கேட்டறிந்தார்.
மேலும் அங்கு உள்ள மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களிடமும் சுகாதார நிலையத்திற்கு ஏதேனும் தேவைகள் உள்ளதா என்றும் கேட்டறிந்தார். திமுக ஆட்சியில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா, குறுவை பருவங்களில் 3 லட்சம் டன் நெல் அரவைக்கு அனுப்பாமல் தேக்கமடைந்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் அரிசி அரவை ஆலை, நியாய விலைக்கடை, நெல் கிடங்கு ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதேபோல் பிள்ளையார்பட்டி கிடங்கில் அரிசி, நெல் மூட்டைகள் இருப்பு பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ரேவதி, சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் செல்வம் ஆகியோர் உடனிருந்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வெங்கடரமணன், திமுக ஆட்சியில் சம்பா, குறுவை பருவங்களில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 3 லட்சம் டன் நெல் அரவைக்கு அனுப்பாமல் தேக்கமடைந்துள்ளதாக கூறினார். இதேபோல மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1,90,000 டன் நெல்லும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,20,000 டன் நெல்லும் கிடங்குகளில் இருப்புள்ளதாக கூறினார். இதெல்லாம் என்ன பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் வந்து ஏதோ ஒரு கவன சிதறல, ஏதோ ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் அந்த இருக்க பேடி எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணிட்டோம். அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ இருக்கிற நம்ம தமிழ் வெற்றி கழகத்தோட முதலமைச்சரோட அட்வைஸ் பிரகாரம், அவரோட விடுதலை பிரகாரம் எந்த விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது. அது சில நேரங்களில் மழை ஏதாவது லேட்டாக வந்தது, எங்கேயாவது நம்ம மேட்டூர் டேம் திறக்க முடியலனா கூட அதுக்கும் சில திட்டங்களையும் நேற்று அறிவிச்சிருக்காரு. அதுபோல் எந்த சூழ்நிலையும் விவசாயிகளோட பேடியை ப்ரொக்யூர் பண்ணுறதுல பாதிப்பு வரக்கூடாது. அவங்க எங்கெல்லாம் ஓப்பன் கேப்பில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் அவங்களோட ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் உடனே ப்ரொக்யூர் பண்ணி குடோன்லேயோ சம்மந்தப்பட்ட பிளேஸ்லேயோ மார்க் பண்ணுவாங்க, இங்கே ஸ்டோர் பண்ணுங்கிறதுனால தான் பிளேஸ் பார்த்துட்ருக்கோம். முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் 4 அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஜோசப் விஜயின் பிறந்தநாளையொட்டி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா காஞ்சிபுரம் களியனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் மோகனா காந்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வாலாஜாபாத் ஒன்றிய குழு உறுப்பினர் பிரேமா முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் களியனூர் அரசு நடுநிலைப்பள்ளி, முத்தியால்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி, வள்ளுவப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி, ஏரிவாய் அரசு தொடக்கப்பள்ளி ஆகியவற்றை சேர்ந்த மாணவ மாணவியர் 500 பேருக்கு நோட்டு புத்தகங்கள், கற்றல் கருவிகளை அமைச்சர்கள் தென்னரசு, ரஞ்சித்குமார் ஆகியோர் வழங்கினர். இந்த விழாவில் களியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வடிவுக்கரசி, வையாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி, காஞ்சிபுரம் மேற்கு பகுதி தாவேக செயலாளர் மதன்குமார், சாது சந்தானம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவொற்றியூரில் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை அகற்றக் கோரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சி முதல் மண்டல குழு கூட்டம் தலைவர் தனியரசு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதிமுக, திமுக கட்சிகளை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 200க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மண்டல கூட்டம் முடிவடைந்தது. கூட்டம் முடிவடைந்த போது அங்கு வந்த திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மண்டல அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை அகற்ற வேண்டும் என்று அதிகாரியிடம் தெரிவித்தார். தாவேக ஆதரவாளரும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினருமான திரவியமும் மண்டல உதவி ஆணையர் பத்மநாபனிடம் இதே கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தினார். பின்னர் அதிகாரிகள் மாநகராட்சி ஊழியரை அழைத்து வந்து ஸ்டாலின் படத்தை அப்புறப்படுத்தினர். பதவிகளை தலைக்கேற்ற வேண்டாம் என்றும் பணிவாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் மாணவர்களுக்கு அண்ணாமலை அறிவுரை கூறியுள்ளார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் பார்க்கல்வி குழும கல்லூரிகளின் கூட்டு பட்டமளிப்பு விழாவில் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவருக்கு கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பார்க் கல்வி குழுமத்தின் நிறுவன தலைவர் ரவி, முதன்மை செயல் அலுவலர் அனுஷா ஆகியோர் அண்ணாமலைக்கு அப்துல் கலாமின் சிலையை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பித்தனர். பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு அண்ணாமலை பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே பேசிய அண்ணாமலை, மாணவர்கள் எப்போதும் பரந்த விரிந்த பார்வையுடனும் உயர்ந்த எண்ணங்களுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எப்போதும் மனத்தையும் மூளையையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும்,
பெரிய பதவிகளையும் பட்டங்களையும் எப்போதும் தலைக்கு ஏற்றி அகந்தை கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். அதிமுக கொள்கைகளையும் அதன் அடிப்படை லட்சியங்களையும் மனதில் உறுதியாக வைத்திருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாக KP முனுசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமையகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் நிறைவடைந்த பின்னர் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நிர்வாகியையும் நேரில் அழைத்து தேர்தல் நடைமுறைகள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சி தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை வழங்கியதாக தெரிவித்தார். நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு கட்சியின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து பயனுள்ள வழிகாட்டுதல்களை வழங்கியதாகவும் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பின்னடைவை சந்திக்கும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியது பற்றி கருத்து தெரிவித்த KP முனுசாமி, ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் வரலாறும் அவர் எந்தெந்த கட்சிகளில் இருந்து எவ்வாறு வந்தார் என்பதும் அனைவருக்கும் தெரியும் என்று கூறினார். தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை முழுமையாக ஒழித்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பாஜக சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 வருட சாதனை விளக்க பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வரும் திட்டங்களை தமிழகத்தை ஆளும் அரசியல் கட்சிகள் புறக்கணித்து வருகின்றது என்று குற்றம் சாட்டினார். PM ஸ்ரீ திட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருந்தால் 1000 அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கும் என்று கூறினார். 6 குளம் போன்ற நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டும் பழக்கத்தை திமுக கொண்டு வந்தது. அதையே தற்போது தாவேக அரசு தொடர்வதாக கூறினார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த சிங்கப்பெண் திட்டம் குறித்து பேசிய அவர், போதை கலாச்சாரத்தை தமிழகத்தில் முழுமையாக ஒழித்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீர்நிலைகளை பாழ்படுத்துகிற இந்த மோசமான சூழ்நிலையை தயவு செஞ்சு நிற்பாங்க. ஒரு காட்டுமிராண்டி சமூகம் கூட செய்யாதுங்க. நதியில் ஒரு இருக்கு, ஆற்றுல குளத்துல குப்பை போடுறதுக்கு நம்ம தமிழ் சமூகத்துக்கு அவமானம். உலகத்துடைய நீர் மேலாண்மையில் மதாந்தர ஏறி பாருங்க, மனுஷனால என்ன முடியுமா? உலகத்துடைய விஷயத்தை கூட பாராட்டும்படியாக செய்யும். நானும் உண்மையிலேயே ஒரு புதிதாக ஒரு ஆட்சி அமைக்கிறது அவங்கள எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும்னு நான் உண்மையாக சொல்லுவேன். இதான் ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும். ஏன்னா வந்தவொடனே நம்ம முறைகள் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிந்து அவர்களை பாராட்டுகிற விதத்தில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு செய்தி கேட்டுக்கிட்டேன். நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை விட சிறந்த தலைவராக உலக அளவில் திகழ்கின்றார் என்று பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை விட சிறந்த தலைவராக உலக அளவில் திகழ்கின்றார் என்றார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, ஏற்றுமதி உயர்வு மற்றும் பாதுகாப்பு திறன் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் பாஜகவின் அரசியல் நிலை குறித்து பேசுகையில், கடந்த கால ஆட்சிகள் மற்றும் சித்தாந்தங்களை விமர்சித்து மாநிலத்தில் மாற்றம் தேவை என கூறினார். நீட் தேர்வு குறித்து பேசும்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் பெரும்பாலானோர் நீட்டை ஆதரிப்பார்கள் என்றும் தேர்வு முறையை வாக்கெடுப்பு மூலம் தீர்மானிக்கலாம் என்றும் கூறினார். மேலும் தமிழக அரசியல் நிலைமை குறித்து கருத்து தெரிவிக்கையில், புதிய அரசு மற்றும் திமுக இடையே பெரிய வித்தியாசமில்லை என்றும் விமர்சனம் செய்தார். 4002 நாட்களை எட்டி இருக்கிறார். இந்த சிகரம் தொட்ட செய்தியை உலகம் முழுவதும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்தியாவிலையும் கொண்டாடுங்கிற வகையில அன்றைய நீங்க பார்த்திருப்பீங்க, மாண்புமிகு பாரத பிரதமருடைய இல்லத்துல என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் 22 மாநிலங்களை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில முதல்வர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரியப்படுத்தினார்கள். அதனால புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக நாமும்
சாதனையாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலை, நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தை முதற்கண் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். குடியாத்தம் அருகே கழிவுநீர் சாலை வசதி பணிகளை நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பஷீராபாத் பகுதியில் நகராட்சி பொது நதியிலிருந்து சுமார் 15 லட்சத்தில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இப்பணிகளை நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் நேரில் சென்று பார்வையிட்டு கழிவுநீர் கால்வாய் அமைக்க ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தினை அகற்ற அதிகாரிகளுக்கு ஆலோசனை மேற்கொண்டார். அப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் பல ஆண்டுகள் கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பஷீராபாத் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சாலை அமைக்கப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் அவருக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். இதில் திமுக மாவட்ட பிரதிநிதி தண்டபாணி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் சவுந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகே உயர்மட்ட பாலத்துடன் அடிநிலை பாதை அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே லெக்கையன்கோட்டை கோட்டையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு அருகே அடிநிலை பாதை அமைத்து தர கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திண்டுக்கல் பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுமையாக பயன்பாட்டுக்கு வந்ததையடுத்து லக்கையன்கோட்டை பிரிவு அருகே உள்ள கிராம மக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாய நிலங்களுக்கு செல்வதில் கடும் சிரமம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே அந்த பகுதியில் உயர்மட்ட பாலத்துடன் அடிநிலை பாதை அமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் தென்புறமிலிருந்து வடமுறம் வருவதற்கோ வடபுறமிலிருந்து தென்புறம் போவதற்கோ பாதை இல்லை. அதே மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு கலைஞர் நகர் இருக்குது. இந்த பக்கத்தில் அரங்கநாதபுரம், லெக்கையங்கோட்டை 2 ஊர் இருக்குது. மொத்தம் ஒரு 1000 ஜனங்கள் இருக்காங்க. அங்கே ஸ்கூல் இருக்குது, அக்ஷயா ஸ்கூல் பள்ளி நடந்துக்கிட்டு இருக்குது, ரேஷன் கடை அந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் வாங்குவதற்கு பொதுமக்கள் ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலை. நாங்கள் ஓராண்டாக இந்த காரணத்தை காட்டி போராடி வருகிறோம். அதை செய்து காரணத்தினால கவன ஈர்ப்பு மறுபடியும் இன்னைக்கு கவன ஈர்ப்பு ஏற்படுத்தும் வகையில் இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆர்டிஓவும் டிஎஸ்பி இவங்களோட கலெக்டர்கிட்ட சொல்லி பீஸ் கமிட்டி கூடத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கடையில் கலெக்டர் மறுபடியும் இன்றைக்கி சந்தித்து அந்த மனுவை கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். இந்த நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன். இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக பொதுமக்களோட கலந்து செய்து என்ன பண்ணலாங்கிற முடிவு வருவோம். தலைவாசல் அருகே 1.5 வயது குழந்தைக்கு பெற்ற தாயை விஷம் வைத்து உயிர் பறிப்பு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே திருவள்ளுவர் நகர் பகுதியை சேர்ந்த திருமலை வாசுதேவன், லலிதா தம்பதியினர். இவ்விருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து லலிதா தனது தாய் வீடான சிறுவாச்சூரில் தனது 1.5 வயது குழந்தை புவன்ராஜை வளர்த்து வந்தார். இந்நிலையில் லலிதா கட்டிட வேலைக்கு சென்றுள்ள போது இவருக்கும் கட்டிட தொழிலாளிக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தனது கள்ளக்காதலனுடன் சந்தோஷமாக இருக்க முடியாமல் அவரது குழந்தை புவன்ராஜை அவரே உயிர் பறிப்பு செய்துவிட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் தனது குழந்தைக்கு காக்காவளிப்பு வந்ததாக கூறி நாடகம் நடத்தியுள்ளார். இதனை சோதனையில் கண்டுபிடித்த மருத்துவர்கள் இதுகுறித்து தலைவாசல் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து லலிதாவிடம் விசாரணை செய்ததில் தான் குழந்தையை கொன்றதாக வாக்குமூலம் அளித்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாணியம்பாடி அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த சரக்கு வண்டி மீது சிற்றுந்து மோதிய விபத்தில் பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கீழ் ஆலத்தூர் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் குடும்பத்துடன் சிற்றுந்தில் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சிற்றுந்து வாணியம்பாடி அடுத்த வேப்பம்பட்டு பகுதியில் வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த சிற்றுந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த சரக்கு வண்டி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் சிற்றுந்தில் பயணம் செய்த காந்திமதி என்ற பெண் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சிற்றுந்தில் பயணம் செய்த சுரேஷ் உட்பட 5 பேர் காயமின்றி உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கிராமிய காவல்துறையினர் இறந்த உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் பணப்பிரச்சனை உள்ள பெண்ணுக்கு உதவி செய்து அவர்களிடம் நெருக்கமாக பழகி வீடியோ எடுத்த தாவேகவை சேர்ந்தவரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில்
அவர் செல்போனில் 50க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தை சேர்ந்த பெண் பாலியல் புகார் தெரிவித்து பேசிய ஆடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. அதில் நெய்க்காரப்பட்டி அருகே புத்தூர் அக்ரஹாரம் காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த மணிகண்டனை பற்றி பேசியுள்ளார். அவர் போதைப் பொருட்களை விற்று வருவதாகவும் வறுமையை பயன்படுத்தி பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி அவர்களை தன் வலையில் சிக்க வைத்து ஆபாச வீடியோ எடுத்து வைத்து மிரட்டி பலருக்கும் விருந்தாக்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து வீடியோ ஆதாரத்துடன் காவல்துறையில் புகார் அளித்த போது அந்த வீடியோ ஆதாரங்களை காவல்துறையினர் அழித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் பரவி வருகின்றது. இந்த நிலையில் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அனில்குமார் கிரி சமூக வலைதளத்தில் வெளியான ஆடியோ குறித்து விசாரிக்க உத்தரவிட்டார். புகார் அளித்தவர் கொண்டலாம்பட்டியை சேர்ந்த பெண் என்பது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் மணிகண்டனை பிடித்து அவரது செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தனர். அதில் பெண்களின் ஆபாச வீடியோ காட்சிகள் இருந்ததால் மணிகண்டனை கைது செய்தனர். மதுரையில் சிறப்பாக பணிபுரிந்த சிங்கப்பெண் காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் பரிசுகள் வழங்கி பாராட்டியுள்ளார். மதுரை தெற்கு வாசலில் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிங்கப்பெண் காவலர்களுக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் அங்கு விரைந்து சென்ற சிங்கப்பெண் காவல் படையினர் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விவரங்களை கேட்டறிந்து அவருடைய தந்தைக்கு தகவல் தெரிவித்தனர். மாணவியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இதையடுத்து பனைக்குளத்தை சேர்ந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் முகமது இப்ராஹிம், அவருக்கு உதவியாக அப்பாஸ் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் விரைந்து செயல்பட்ட உதவி ஆய்வாளர் தனபாகியலட்சுமி, தலைமை காவலர்கள் தேன்மொழி, தமிழரசி ஆகியோரை பாராட்டி மாநகர காவல் ஆணையர் சான்றிதழ் வழங்கினார். சிவகங்கை அருகே பெண் காவலர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அருகே பெண் காவலர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்தது. உடனடியாக விரைந்து சென்ற காவல்துறையினர் பெண் காவலரை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சந்தேகப்படும் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தின் உண்மை நிலை, பின்னணி மற்றும் பெண் காவலர் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் போலி ஸ்கிரீன்ஷாட்டுகளை காட்டி பல லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த இ-சேவை மைய உரிமையாளர் 2வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த சபரி, நெல்சன் ஆகிய இருவரும் இ-சேவை மையம் நடத்தி வந்துள்ளனர். இவர்கள் தங்களது கணினி மற்றும் தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மோசடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இவர்கள் தேர்ந்தெடுக்கும் கடைக்காரரிடம் சென்று அவசரமாக பணம் அனுப்ப வேண்டும் என்று கூறி அவர்களின் வங்கி கணக்கு எண்ணை பெற்றுக் கொள்கின்றனர். தொகையை உள்ளீடு செய்துவிட்டு உடனடியாக தங்களது மொபைலை ஃபிளைட் மோடுக்கு மாற்றி விடுகின்றனர். இதனால் பரிமாற்றம் தோல்வியடைந்து டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு என்ற சிவப்பு நிறத்தில் காட்டும். அதனையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக் கொள்கின்றனர். அதே நேரத்தில் தங்களுக்கு தெரிந்த ஒருவரின் கணக்குக்கு ₹1 மட்டும் அனுப்பி அந்த பரிமாற்றம் வெற்றிகரமாக முடிந்தது போன்ற ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக் கொள்கின்றனர். பின்னர் தங்களிடம் உள்ள படங்களை இணைக்கும் செயலிகள் மூலமாக 2 ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் இணைத்து பணம் அனுப்பப்பட்டு விட்டது போன்ற ஒரு போலி ஸ்கிரீன்ஷாட்டை கச்சிதமாக உருவாக்குகின்றனர். இவ்வாறு ₹20 லட்சம் வரை இந்த கும்பல் மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து திண்டுக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிந்து தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த சபரி, நெல்சன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 597 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு மொத்த இழப்பீட்டுத் தொகையாக ₹6.5 கோடி வழங்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி மோகனகுமாரி தொடக்கி வைத்தார். இதேபோல் உத்தரமேரூர், திருப்பெரும்புத்தூர் நீதிமன்றங்களிலும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் நல நீதிமன்ற நீதிபதி சுஜாதா, மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாயம் நீதிபதி பாண்டியராஜன், நீதிபதிகள் மோகனா, திருமால், வழக்கறிஞர்கள், காப்பீட்டு நிறுவன வழக்கறிஞர்கள், அலுவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
இதில் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், அசல் வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், காசோலை வழக்குகள், நிலம் கையகப்படுத்துதல் வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. 597 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு மொத்தம் 6.5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை கண்டித்து சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக இந்து பரிவார் அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பேசியதாக கூறி சென்னை சிவானந்த சாலையில் தமிழக இந்து பரிவார் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் வைகோவிற்கு எதிராக தீவிர முழக்கங்களை எழுப்பினர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். அதன் பின்னர் தமிழக இந்து பரிவார் அமைப்பின் தலைவர் வசந்தகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழக சட்டமன்றத்தில் திருவள்ளுவர் சிலையை காவி உடையுடன் நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழக இந்து பரிவார் சார்பாக அனைத்து இந்து அமைப்புகளும் சேர்ந்து இன்று வைகோ உடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் அறிவித்திருந்தோம். அதன் பேரில் வைகோவுடைய அலுவலகத்தின் முற்றுகையிட நாங்கள் முடிவு செய்த போது எங்களுடைய அதிகாரிகள் பேசினதன் பிறகு இங்கே ஒரு இடத்தை ஒதுக்கி எங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய கேள்வியானது என்னவென்றால், திருவள்ளூர் என்பது ஐயன் திருவள்ளூர் என்பது இந்து மதத்தை சார்ந்தவர், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் யாரும் சொல்லலை. யாரும் அவருக்கு குல்லா போட வேணும்னு சொல்லலை, யாருக்கு அவர் சிலுவை போடணும்னு சொல்லலை. ஆனால் அதே மாதிரி யாரும் பட்டம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவர் திருக்குறளை தமிழில் தான் சொல்லியிருக்காரு. தமிழ் என்பது மூத்த குடி, எங்களுடைய குடியே, எங்களுடைய நாட்டுடைய வழிகளை சொல்லி தான் இன்னைக்கு திருவள்ளூர் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் திருவள்ளூர் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரு சித்தர். அந்த சித்தரை விபூதி அடிப்பதும் பட்டை அடிப்பதும் காவி உடுவதும் எங்களுடைய உரிமை. அதை தடுப்பதற்கு வைகோவுக்கோ திராவிட கட்சிகளுக்கோ உரிமை கிடையாது. தமிழக அரசு இந்த நம்மளுடைய திருவள்ளூருடைய சிலையை தமிழக அரசு சட்டமன்றத்தில் அவருடைய சிலையை காவி உடையோட அவரை பிரதிஷ்டப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தமிழக இந்து பரிவார் அனைத்து இந்து இயக்கங்களின் கூட்டத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்ததால் திருநெல்வேலி மாவட்ட அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கேரளத்திலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு, பாபநாசம், சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. 143 அடி உயரமுள்ள பாபநாசம் அணையில் நீர்மட்டம் 96 அடியாக உள்ளது. 118 அடி உயரமுள்ள மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 74 அடியாக உயர்ந்துள்ளது. 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையில் நீர்மட்டம் 118 அடியாக உயர்ந்துள்ளது. அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவையில் பழமை வாய்ந்த சோழர் கால ஏரியை புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. கோவையில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேக்கனி ஏரியை புனரமைக்கும் பணிகள் மற்றும் கொண்டாம்பட்டியில் 10,000 மரக்கன்றுகள் நடும் நகர்ப்புற அடர்வன திட்டம் தொடங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனர் திட்டங்களை தொடங்கி வைத்து நீர்நிலைகள் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். 3.55 ஏக்கர் பரப்பளவிலான தேக்கனி ஏரி புனரமைக்கப்படுவதன் மூலம் 2.8 கோடி முதல் 4.3 கோடி லிட்டர் வரை நீர் சேமிக்கும் திறன் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் 10,000 நாட்டு மரக்கன்றுகள் நடுவதன் மூலம் பசுமை பரப்பு அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் மேம்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி அருகே குளத்தை தூர்வாரி நீர் சேமிப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே 950 ஏக்கர் பரப்பளவு கொண்ட புத்தந்தருவை குளத்திற்கு நிரந்தர வாய்க்கால் மூலம் தண்ணீர் கொண்டு வரும் சாத்தியக்கூறுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் விசு மகாசன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். 2023 வெள்ளத்திற்கு பிறகு போதிய மழையின்மை காரணமாக குளம் நிரம்பாத நிலையில் குளத்தை தூர்வாரி நீர் சேமிப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆய்வின் போது மருதூர் மேல் கால்வாயில் இருந்து நிரந்தர கால்வாய் மூலம் தண்ணீர் கொண்டு வருவது தொடர்பாக அதிகாரிகளிடம் ஆட்சியர் கேட்டறிந்தார்.
மேலும் அப்பகுதியில் உள்ள முருங்கை தோட்டங்களை பார்வையிட்டு பயிர் வளர்ச்சி மற்றும் அரசு சலுகைகள் குறித்து விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். மாங்காட்டில் வெயிலின் தாக்கத்தையொட்டி தண்ணீர் பந்தல் திறப்பு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் வெயிலின் தாக்கத்தையொட்டி தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நகர செயலாளர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுமக்களுக்கு நீர்மோர், நுங்கு, இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சுகள் போன்றவற்றை வழங்கப்பட்டது. இதில் கட்சி தொண்டர்கள், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போக்குவரத்து துறையில் நிலவும் ஆட்கள் பற்றாக்குறையை நீக்கி நிறுத்தப்பட்ட பேருந்து வழித்தடங்களை மீண்டும் இயக்க வேண்டும் என ஓய்வூதிய நல சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் போக்குவரத்து துறை ஓய்வூதிய நல சங்கம் சார்பில் மதுரை மண்டல கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேனி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஓய்வூதிய நல சங்கத்தினர் பங்கேற்றனர். அப்போது போக்குவரத்து துறையில் நிலவும் ஆட்கள் பற்றாக்குறையை நீக்கி நிறுத்தப்பட்ட பேருந்து வழித்தடங்களை மீண்டும் இயக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஓய்வூதிய நல சங்கத்தினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும், போக்குவரத்து துறையில் நிலவும் ஆட்கள் பற்றாக்குறையை நீக்கி நிறுத்தப்பட்ட பேருந்து வழித்தடங்களை மீண்டும் இயக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். அரசு பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஓய்வூதியர்களுக்கு சிறப்பு மருத்துவ காப்பீடு மற்றும் தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரினார். இது அல்லாத இன்னொரு கோரிக்கை என்னன்னாக்கா, ஊதிய ஒப்பந்தங்கள் போடப்படும் பொழுது அதனுடைய உயர்வுகள் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இதே போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு பே கமிஷன் மூலம் கிடைக்கிற உயர்வுகள்லாம் பென்ஷனில் ஏற்றுறாங்க. ஆனால் அதே பென்ஷன் ட்ரஸ்டுகள் தொழிலாளிக்கு 12th செட்டில்மெண்ட் படியான உயர்வுகளை கொடுக்கறதில்லை. 2010 ஆண்டு முதல் 2010, 13, 16, 19, 23 வரைக்கும் உள்ள 5 ஊதிய ஒப்பந்தங்களில் போடப்பட்ட அந்த உயர்வுகளை பென்ஷனில் ஏற்றி கொடுத்தோம். இந்த 5 பிரதான கோரிக்கைகள் சிம்பிளாக சொன்னால் சார், எல்லா துறையிலையுமே ஒரு இப்போ ஒர்க்கர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே மாதிரியான ஒரே நாளில் இப்போ இந்த 2026னா அதில் பேசிக் ஏறும், எல்லாருக்கும் சம்பளம் ஏற்றுவாங்க. வாட்ச்மேன்லேருந்து அதிகாரி வரைக்கும் ஒரே முறை தான். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் பிரதமர் மோடி சந்தித்து இந்தியா ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார். திருட்டு மாடல் அரசின் ப்ளூ பிரிண்டை தமிழக மக்களே சுக்குநூறாக கிழித்து எறிந்து விட்டனர். தாவேக தொழில்நுட்ப பிரிவு அணி அதிரடி அறிவிப்பு. குறுவை சாகுபடிக்கு தொகுப்பு திட்டம் என்று நாடகமாடும் தமிழக அரசு. முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ஈரான் விதிமீறல்களை மீறினால் அதன் அணுசக்தி கட்டமைப்புகளை ராணுவ நடவடிக்கை மூலம் முற்றிலுமாக அழிக்க அமெரிக்கா தயங்காது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. தர்மசாலாவில் நடைபெற்ற இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் லீக் ஆட்டம். பிரேசில், மொராக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி டிரா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.